இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ. இந்த வீடியோவை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டூல் தான் வந்து ஹெக்ஸ்ஃபீல்ட் ஏஐ அப்படிங்கக்கூடிய டூல். இந்த டூலில் சினிமா ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும், எவ்வளோ டியூரேஷன் நமக்கு வீடியோ வேணும், ஆடியோ அவுட்புட் வேணுமா, இல்லை ஸ்லோ மோஷன்ஸ் ஆப்ஷன் வேணுமா, அதே போல் எத்தனை ப்ரிவ்யூஸ் வேணும், எத்தனை சாம்பிள்ஸ் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் நம்ம ஸ்டார்ட் ஃப்ரேம் அண்ட் என் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். இப்போது விஜயுடைய ஒரு ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அதே போல் எந்த ஃப்ரேமில் இந்த வீடியோ எண்ட் ஆகணுங்கிறதுக்கான இன்னொரு ஃப்ரேமும் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த வீடியோக்கான ஒரு ப்ராம்ப்ட் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் இந்த வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஜென்ரேட் ஆன வீடியோவுடைய சில சாம்பிள்ஸ். இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா 2 வீடியோ நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறக்கு க்ளீனாகவும் இன்னும் டீட்டெயில்டாகவும் இருக்கு இல்லையா? இப்போது இன்னொரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவும் பார்க்கும் பொழுது நமக்கு மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. பட் இன்னும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து அந்த என் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஆகுது, நல்லா டீட்டெயிலாக தெரியுது இல்லையா? க்ளீனாக ஸ்விட்ச் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த ஃப்ரேம், இப்போது இதில் எண்டான ஃப்ரேம்லேருந்து அதுக்கு அடுத்த ஃப்ரேம் சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோடைய என் ஃப்ரேமையும் புது வீடியோக்கான என் ஃப்ரேமையும் நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த புது சீனுக்கான அந்த ப்ராம்ப்டை ஆட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஜென்ரேட் ஆன வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அந்த ட்ரான்சிஷன் இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவும் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ரிவ்யூஸ் வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது இதனுடைய என் ஃப்ரேமையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நமக்கு டோட்டலாக 4 சீன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இப்போது இதனுடைய 3rd சீனுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் லாஸ்ட் ஃப்ரேமையும் நம்ம ஆட் பண்ணலாம். அதே போல் 3rd சீனுக்கான அந்த ப்ராம்ப்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு டாக்லேயோ ஏதோ ஒரு ஆப்ஷன் மூலிமா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது நமக்கு 2 ப்ரிவ்யூ வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரிவ்யூ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது பார்க்கும்பொழுது இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் ரிப்பீட்டடாக ஜென்ரேட் பண்ணும்பொழுது இன்னும் கிளியராக இன்னும் ப்ராப்பரான ஒரு சீன்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ. செகண்ட் ப்ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த செகண்ட் ப்ரிவ்யூவும் பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது 4th சீனுக்கான அந்த வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதே போல் இந்த 3rd சீனுடைய ஃபைனல் ஃப்ரேமாக ஃபர்ஸ்ட் ஃப்ரேமாகவும் ஃபைனல் சீனுக்கான அந்த ஒரு ஃப்ரேமை நம்ம லாஸ்ட் ஃப்ரேமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ப்ராம்ப்ட்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது அந்த ஃபைனல் சீனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் நம்பர் ஆஃப் ப்ரிவ்யூஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். லைக் நீங்கள் எவ்வளோ ப்ரிவ்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த டைமும் சேஞ்ச் ஆகும். லைக் எவ்வளோ நேரம் ஜென்ரேட் ஆகிறதுக்கான டைமும் சேஞ்ச் ஆகும். பட் உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது இன்னும் ப்ராப்பராக வேணுங்கிற பொழுது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது ரெக்கமெண்டட். இது ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ நல்லா இருக்குது. ஸோ செகண்ட் ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ப்ரிவ்யூவும் இன்னும் கிளியராக இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது. இப்போது இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்குமோ ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த கம்ப்ளீட் வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய லோக்கல் மெஷின். அதே போல் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபேவரட்ஸ் ஆர் லைக்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது ஹெக்ஸ்ஃபீல்ட் ஏஐங்கில். அந்தந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறக்காக செக்ரிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போது இந்த இமேஜஸ் எல்லாம் வேணும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட் அந்த ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரேம்ஸை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஹெக்ஸ்ஃபீல்ட் ஏஐயில் ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுதான் நானோ பனானா ப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு டூல். ஸோ இந்த டூலில்
மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேனோ பனானா ப்ரோ மட்டும் இல்லை, இதில் நிறையா அதர் மாடல்ஸும் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பர் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதில் என்னென்ன மாடல்ஸ் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்ன குவாலிட்டியில் வேணும், 4K 2K அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் எவ்வளோ பேட்ச் ஆஃப் ப்ரிவ்யூஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக 2 இருக்கும். நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் 4 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அவுட்புட் ஸ்லோவாக இருக்கும், பட் இன்னும் ப்ராப்பரான இன்னும் டீட்டெயிலான அவுட்புட் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதே போல் இந்த இடத்துல நான் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ விஜயோடைய ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட்ஸை வந்து நம்ம கொடுக்குது. ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேஸ் வேணும், அந்த ஃபேஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான உங்கள் ஐடியா கிடைக்கும் அந்த அவுட்புட்டில். ஸோ இந்த அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து ஜென்ரேட் பண்ண ஃப்ரேம். இப்போது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட்டு, அல்லது இமேஜ்லேருந்து ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் ஹெக்ஸ்ஃபீல்ட் ஏஐயில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து WAN 2.6 அப்படிங்கிற அந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. WAN 2.6 அப்படிங்கிறத வந்து லேட்டஸ்ட் மாடல். ஸோ அதில் ஆடியோ அவுட்புட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் வீடியோ இதில் ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோரா இருக்குது, வியோ இருக்குது, கிளிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் 2.6ம் மேக்ஸிமம் குவாலிட்டி 1080p நான் சூஸ் பண்ணுறேன். அதே போல் மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராம்ப்ட்டும் அந்த இமேஜ் ரெஃபரன்ஸும் நான் கொடுத்துட்டு நான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். Just steady. Trains on time. Not yet. இது ஒரு சாம்பிள் அவுட்புட். இன்னும் நீங்கள் ரிஃபைன் பண்ண இன்னும் கிளியரான இன்னும் ப்ராப்பரான அவுட்புட் உங்களால் கொண்டு வர முடியும். இந்த டூலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.